பெண் உரிமை அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 3 பேரை பிடிச்சிட்டீங்க, கரெக்ட். 3 பேரு ஏன் அவ்வளவு அவசர அவசரமா பிடிக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு எதிரான அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா, ஒரு எதிர்ப்பு அலைங்கிறது பயங்கரமா உருவாகிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க உடனே இந்த 3 பேரும் தான் இந்த குற்றம் செய்தவர்கள் நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அவங்க குற்றவாளிகளாக இருக்கலாம், பழைய பேர் அதான் குற்றங்கள் இருக்கலாம், கொலைப்பழி கூட இருக்கலாம், அவங்க மிதப்பு அதே மாதிரி பாலியல் குற்றம் கூட இருக்கலாம். ஆனா நேத்து நடந்த இந்த பாலியல் குற்றம் இவர்கள் தான் செய்தார்கள்ங்கிறத நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். எனக்கு என்னமோ இந்த இதுல நம்ம வேங்கை வயல் மாதிரியும் ஞானசேகரன் பாலியல் வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு மாதிரியோ திசை திருப்பும் முயற்சியில காவல்துறையே ஈடுபட்டு இருக்கா? காவல்துறையை திசை திருப்புவது யார்? எந்த அரசியல்வாதி? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நீங்க என்ன பண்ணீங்க? 3 பேரை போட்டு தள்ளினீங்க. அவர்கள் இந்த வழக்கில், அதாவது இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டவர்கள், இந்த கொலையில் ஈடுபட்டவர்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் ஆகல சார். அப்புறம் எப்படி சார் நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நீங்க அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளினு நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? கரெக்டா அவங்களுடைய ஒரே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் விமர்சனம் என்ன? ஆந்திராலேருந்து கடப்பாலேருந்து கூட்டிக்கிட்டு வந்தோம், அவர் ஒரு இடத்துல கத்தி மறைச்சு வச்சிருந்தாரு, துப்பாக்கி மறைச்சு வச்சிருந்தாரு, அதை எடுத்து சுட்டாரு, உடனே நாங்க சுட்டுட்டோம். 3 பேரையும் இப்படிதானா? ஏன்னா அவங்களுக்கு மூளையே கிடையாதா? அவங்களுக்கு மூளை இல்லைன்னா உங்களுக்கு மூளை இருக்க வேண்டாமா? ஏன் பழைய பல்லவியே பாடி திரிகிறீங்க? புதுசா போடுங்க பிளேட்டு. வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி மேல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த விஷயத்துல அவருடைய கட்சி தொண்டர்கள்லாம் ஒட்டு மொத்தமா உள்ள போயிருப்பாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஒரு சம்பவம் இவங்க திருமாவளவனுக்கு உதவியது இல்லையா? இப்போ திருமாவளவன் கட்சியினருக்கு நாங்க என்ன பண்ணாலும் சட்டம் எங்களை ஒண்ணும் செய்யாது, நம்ம அப்பா முதல்வர் இருக்கிறாரு, அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற தைரியம் எப்படி சார் வந்தது சொல்லுங்க? காவல்துறை செயல்படாத ஒரு துறையாக இருக்கிறதுனால தானே டிஎம்கே காரன் நம்மளை காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை தானே அவங்களுக்கு இந்த குற்றம் புரிய வைக்குது. இந்த 3 பேரையும் அந்த பெண்ணும் அந்த பையனும் அடையாளம் காட்டினார்கள், இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நான் காவல்துறையை கண்டிப்பா வாழ்த்துவேன். இன்னொரு செஷன்ல நீங்க என்ன கூப்பிடுங்க, காவல்துறையை நான் கண்டிப்பா வாழ்த்துவேன். ஆனா எனக்கு இன்னைக்கு லெவல்ல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. தமிழக அரசு, தமிழக காவல்துறை யாரையோ காப்பாற்றுவதற்காக குற்றம் செய்யாதவர்களை பிடிச்சு உள்ள வைக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். ஓகே, கோவையில விமான நிலையம் பின்புறத்துல கல்லூரி மாணவி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காரு. கார்லயே வச்சு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா ஒரு 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. நேற்று அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலேயே அந்த சம்பவ இடத்தை ஒட்டி உள்ள ஒரு பாரை நாம் தமிழர் கட்சியினர் அடிச்சு உடைச்சிருக்காங்க. தொடர்ச்சியா பல அரசியல் தலைவர்கள் மத்தியில இது ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. நார்மலாவே மாறும். அது பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் தற்பொழுது பேசும் பொருள் ஆயிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு தான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்.என். ரவி ஆளுநர் மட்டும்தான் அதை நம்ப மறுக்கிறாரு. அதனால நம்ம கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்க வேண்டியதுதான். தமிழகம் கலவர பூங்காவா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலையும் சொன்னாரு, சவுக்கு சங்கர் சொன்னாரு, இவர் கிஷோர் சுவாமி சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, 4.5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொன்னது உண்மை, தீவிரவாத பூமியாக மாறுகிறதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. இன்னைக்கு அது உண்மையா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது இதுதான் நம்ம நார்மல், புது நார்மல், இப்படிதான் இருக்கும் இனிமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு
தமிழர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல வந்து அந்த பெண் 11 மணிக்கு ஏன் அங்க போனாங்க, அந்த விஷயத்துக்கு நான் உள்ள வரல. ஏன்னா 11 மணிக்கு அவங்க டெஃபினட்டா கோயம்புத்தூர்லயே அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கணும்னா காருக்குள்ளேயே ஏசி போட்டுக்கிட்டு, இன்ஜின் ஆன் பண்ணிட்டு ஏசி போட்டுக்கிட்டு காருக்குள்ளேயே நகரப்பகுதிக்குள்ளேயே நம்ம பேசிக்கலாம். ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் வெளியில வந்து ஒரு சைடுல நிறுத்தி கூட பேச முடியும். ஆனா இவங்க ஏன் அந்த பகுதியை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா நான் வந்து பெண்ணுரிமைக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு எனக்கு வந்து முத்திரை குத்திடுவாங்க. அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. இது திராவிட மாடல் பெண்ணுரிமை தான். பெண்ணுரிமை அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 3 பேரை பிடிச்சிட்டீங்க, கரெக்ட். 3 பேரும் ஏன் அவ்வளவு அவசர அவசரமா பிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த விவகாரம் திருப்பி, ஏன்னா டெய்லி பேசிஸ்ல டிஎம்கேக்கு பயங்கரமா அடி விழுந்துகிட்டு இருக்கு எல்லா சைட்ல இருந்தும் நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் எஸ்ஐஆர் வந்தது, இன்னொரு பக்கம் திருமாவளவனுடைய ஆளுங்கெல்லாம் ஒரு பெரிய அராஜக செயல் பண்ணினாங்க. இதுல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியில அதை வச்சுட்டு ஒரு பெரிய கலாட்டம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமா தேவர் திருமகனாருடைய அந்த பசும்பொன்ல ஸ்ரீதர் வாண்டையாருடைய அந்த ஒரு அராஜகமான ஒரு செயல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திருச்சி பக்கத்துல ஒரு பெண்ணுடைய உடல் எரிஞ்சு சாம்பலா இருக்கு. அது எப்படிங்கிறது தெரியல. அவங்க அது ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லாம ஜாதிய வன்கொடுமைங்கிற மாதிரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் டெய்லி பேசிஸ்ல நடந்துகிட்டு இருக்கும் போது டிஎம்கேக்கு எதிரான அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா, ஒரு எதிர்ப்பு அலைங்கிறது பயங்கரமா உருவாகிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க அப்படின்னுட்டு. நான் என்ன கேக்குறேன், அந்த 3 பேரும் கட்டிட தொழிலாளர்கள் அப்படின்னு தகவல் வந்திருக்கு சார். கட்டிட தொழிலாளர்கள் இதுக்கு முன்னாலே அவங்களுக்கு மேல வழிப்பறி கொள்ளை இது மாதிரி சில வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் கரெக்டா அவங்க வந்து ஆயுதம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு புரியவே இல்லை. அதாவது இந்த கார்ல இருக்கும்போது, இந்த காதலர்கள் கார்ல இருக்கும்போது அருவாளால வெட்டி அதெல்லாம் உடைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், வீடியோ பார்த்தோம், கரெக்ட். ஆனா அங்கிருந்து அவங்க இன்னும் அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? செய்தி என்ன சொல்றதுங்கிறத நீங்க பாருங்க. வாகன சோதனைகளில் ஈடுபட்டனர், ஓகே. தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் பிடிக்க சென்ற போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீஸ் மீது தாக்குதல் நடத்தினார்கள். தலைமை காவலர் சந்திரசேகருக்கு இடது கை மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது, வெட்டு விழுந்துள்ளது. உடனே போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். அது எப்படி சார் கரெக்டா 3 பேருக்கும் காலில் சுடுவீங்க? புரியவே இல்லை எனக்கு. கால்லயோ கையிலயோ உடம்புலயோ நெஞ்சிலையோ தலையிலயோ எங்கேயாவது சுட்டிருக்கலாமே, அது கரெக்டா அதுவும் எந்த சமயத்துல சுட்டாங்கிறது தெரியல. அதிகாலையில சுட்டாங்களா? அதிகாலைன்னு சொன்னா அவ்வளவு வெளிச்சம் இருந்ததா, பனிமூட்டம் இருந்தா? ஏன்னா கோயம்புத்தூர் பகுதிங்கிறதுனால நான் சொல்ல முடியும், பனிமூட்டம் நிறைய இருக்கிற இடம். அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது நீங்க எப்படி கரெக்டா காலை பார்த்து சுட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேரும் தான் இந்த குற்றம் செய்தவர்கள் நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அவங்க வந்து குற்றவாளிகளாக இருக்கலாம், பழைய பேர் அதான் குற்றங்கள் இருக்கலாம், கொலைப்பழி கூட இருக்கலாம், அவங்க மேல அதே மாதிரி பாலியல் குற்றம் கூட இருக்கலாம். ஆனா நேத்து நடந்த இந்த பாலியல் குற்றம் இவர்கள் தான் செய்தார்கள்ங்கிறத நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். எனக்கு என்னமோ இந்த இதுல நம்ம வேங்கை வயல் மாதிரியும் ஞானசேகரன் பாலியல் வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு மாதிரியோ திசை திருப்பும் முயற்சியில காவல்துறையே ஈடுபட்டு இருக்கா? காவல்துறையை திசை திருப்புவது யார்? எந்த அரசியல்வாதி? எந்த கார்பரேட், திமுக கார்பரேட்டர், எந்த டிஎம்கே வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய அந்த செயல்பாடு நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா எல்லா விதத்தையும் அவங்க வந்து சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுல அவங்க ரொம்ப குறியா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால பாருங்க, வேங்கை வயல்ல என்ன சார் ஆச்சு? வேங்கை வயல்ல நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு விஜய் சொன்னார் பாத்தீங்களா? உடனே ராத்திரியோட ராத்திரியா 3 பசங்களை உள்ள தூக்கி வச்சாங்க. 2 வருஷமா உங்களால பிடிக்க முடியாத அந்த 3 பேரை திடீர்னு ஓவர் நைட் பிடிச்சி உள்ள வச்சுட்டீங்க. அதுக்கு அவங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் ஆகல. அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு.
அதாவது 3 பேரை பிடிச்சி உள்ள வச்சுட்டோம்னு சொன்னா அந்த இஷ்யூ கொஞ்சம் தணிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பாக்குது. அதுதான் கவர்மெண்டுடைய இந்த மாதிரியான வில்லத்தனத்துக்கெல்லாம் காவல்துறை துணை போகிறதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அன்னைக்கு திருமாவளவனே நம்பல இவங்க 3 பேரும் நிரபராதிகள், இவங்க குற்றம் செய்தவர்கள் அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கே அவர் கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கணும். கூட்டணியை விட்டு அன்னைக்கு விலகி வந்திருக்கணும். எனக்கு என்னுடைய மக்கள், எனக்கு நேர்மை தான் வேணும், தன்மானம் தான் வேணும், சுயமரியாதை தான் வேணும், என்னுடைய மக்களுடைய நலன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி திருமாவளவன் அன்னைக்கு வெளியில வந்திருந்தார் சொன்னா நான் அதை பாராட்டியிருப்பேன். அவருக்கு கொஞ்சமாவது தன்மானம் இருந்திருக்கும். ஆனா அதனுடைய பின்விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி இருக்கும். என்ன பின்விளைவு? அன்னைக்கே அவர் கூட்டணியை உதறி தள்ளிட்டு இன்னைக்கு வெளியில வந்திருந்தார் சொன்னா இந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி மேல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த விஷயத்துல அவருடைய கட்சி தொண்டர்கள்லாம் ஒட்டு மொத்தமா உள்ள போயிருப்பாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஒரு சம்பவம் இவங்க திருமாவளவனுக்கு உதவியது இல்லையா. இப்போ திருமாவளவன் கட்சியினருக்கு நாங்க என்ன பண்ணாலும் சட்டம் எங்களை ஒண்ணும் செய்யாது, நம்ம அப்பா முதல்வர் இருக்கிறாரு, அவர் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிற தைரியம் எப்படி சார் வந்தது சொல்லுங்க? காவல்துறை செயல்படாத ஒரு துறையாக இருக்கிறதுனால தானே. டிஎம்கே காரன் நம்மளை காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை தானே அவங்களுக்கு இந்த குற்றம் புரிய வைக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், ஃபர்தர் மேட்டர் இவர் ஆகட்டும், ஸ்ரீதர் வாண்டையார் கூட ஆகட்டும், அவங்களுக்கு பயம் இல்லாம போன காரணம் இந்த அரசனுடைய கையாலாகாத தனம் தான். அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் இந்த குற்றவாளிகளுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. சட்டம் நம்மளை ஒன்றும் செய்யாதுங்கிற அந்த தைரியம் வந்ததுனாலதான் அவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல என்ன சார் நடந்திருக்கும்? சம்பவ இடத்துல அதாவது நீங்க 2 சம்பவம். ஒண்ணு, இது இந்த கார்ல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அவங்க யாரோ வாட்ச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் புறம்போக்கு ஏரியா தான், கொஞ்சம் தள்ளி தான் 200-300 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் வீடுகள்லாம் இருக்கு. இந்த குடியிருப்பு பகுதியிலேருந்து தள்ளி தான் இருக்கிறாங்க. அது ராத்திரி 11 மணி அப்படிங்கும் போது டெஃபினெட்லி அங்க எல்லாம் ஒரு மாதிரியான சமூக விரோதிகள் நடமாடுற இடம் அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். ஆனா இவங்க போனது தப்பு தான் அந்த இடத்துக்கு. ஆனா அங்க இந்த பெண்ணை கடத்தி கூட்டிட்டு போன பிறகு அவங்க சொல்றாங்க அதிகாலை 3:30 மணிக்கு தான் அவருக்கு ஞானம் வந்தது, திருப்பியும் நினைவு வந்தது. வந்த உடனே அவர் போன் பண்ணினாரு, கண்ட்ரோலுக்கு, போலீஸ் கண்ட்ரோலுக்கு போன் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே அவர் கையில மொபைல் இருந்துச்சா? அடிச்சு அருவாளாத வெட்டி கீழே தள்ளினவங்க மொபைலை பறிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்களா? இவன் மொபைலை வச்சு நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுவாங்கிறத யோசிச்சிருக்க மாட்டாங்களா? பெண்ணை கூட்டிட்டு போறாங்க, கரெக்ட், மோட்டார் சைக்கிள்ல பெண்ணை கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. மோட்டார் சைக்கிள்ல போனாங்களா அல்லது நடந்து கூட்டிட்டு போனாங்களா, இழுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த மொபைல் உண்மையிலேயே அவர் அந்த மொபைல் அவர் கையில தான் இருந்துச்சா, அவர் உண்மையிலேயே அவர் கண்ட்ரோலுக்கு போன் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறமா காவல்துறையினர் அந்த அந்த நண்பருடைய அந்த மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக் பிளஸ் 2 வீலர் யூஸ்டு 2 வீலர் சேல்ஸ் பண்ற அந்த நண்பரை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் சர்ச் பண்றாங்க. உடனே தனிப்படை அமைக்கிறாங்க. நீங்க பாருங்க, போலீஸினுடைய வெர்ஷன்ல ஏதாவது ஒரு நம்பகத்தன்மை இருக்கா அப்படிங்கறது தமிழ் நீங்க தான் எனக்கு சொல்லலாம். நம்பகத்தன்மையே இல்லை. சிசிடிவி கேமராவும் அவ்வளவு குவிக்கா நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு 7 பேர் தனிப்படை அமைப்பு, 7 தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு குவிக்கா நீங்க எந்த வழக்குல நடந்துட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் வழக்குல நீங்க என்ன பண்ணீங்க? 3 பேரை போட்டு தள்ளினீங்க. அவர்கள் இந்த வழக்கில், அதாவது இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டவர்கள், இந்த கொலையில் ஈடுபட்டவர்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் ஆகல சார். அப்புறம் எப்படி சார் நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நீங்க அவங்கள 3 பேரையும் போட்டு தள்ளினு நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? கரெக்டா அவங்களுடைய ஒரே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் விமர்சனம் என்ன? ஆந்திரால இருந்து கடப்பால இருந்து கூட்டிக்கிட்டு வந்தோம், அவர் ஒரு இடத்துல கத்தி மறைச்சு வச்சிருந்தாரு, துப்பாக்கி மறைச்சு வச்சிருந்தாரு, அதை எடுத்து சுட்டாரு, உடனே நாங்க சுட்டுட்டோம். 3 பேரையும் இப்படிதானா? ஏன்னா அவங்களுக்கு மூளையே கிடையாதா? அவங்களுக்கு மூளை இல்லைன்னா உங்களுக்கு மூளை இருக்க வேண்டாமா? ஏன் பழைய பல்லவியே பாடி திரிகிறீங்க? புதுசா போடுங்க பிளேட்டு. அதே ஸ்டாண்டர்டா பழைய பல்லவியே பாடிக்கிட்டு அதே மாதிரி இன்னையும் பேசிக்கிட்டு இருந்தீங்க சொன்னா நம்புற மாதிரி இருக்கா தமிழ்? அதைத்தான் நான் இங்க கேட்கிறேன் நானு.
உடனே இவங்க வந்து 7 தனிப்படைகள் போட்டாங்களாம், உடனே போய் பிடிச்சாங்களாம். பிடிச்ச உடனே அவங்க ஓடினாங்களாம். ஓடின உடனே அவங்க வந்து அருவாளை வச்சு வெட்டினாங்களாம். உடனே வந்து சுட்டுட்டாங்களாம். சுட்ட உடனே கரெக்டா 3 பேருக்கு காலிலேயே எப்படி சார் அடிபட்டது? புரியவே இல்லை சார் எனக்கு. அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த கலவரமான ஒரு சமயங்கள்ல, பதட்டமான சூழ்நிலையில யாரு சுட்டது அது தெரியல எனக்கு. ஆக்சுவலி துப்பாக்கி தடயவியல் விசாரணை நடத்தி, போலீஸ் விசாரணை நடத்தி உண்மையிலேயே அது நடந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அவசர அவசரமா மாநில அரசு யாரையாவது 3 பேரை பிடிச்சி உள்ள போடுங்கடா, சந்தேகத்தின் பேர்ல உள்ள போடுங்கடா, பிடிச்சிட்டோம்னு சொல்லுங்கடா. அப்போ சுட்டு பிடிச்சது குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமா. நீங்க எப்படி சார் ப்ரூவ் பண்ண முடியும்? நீங்க எப்படி சார் அவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியும்? அது வந்து கோர்ட் ப்ரூவ் பண்ணட்டும். ஆனா இவ்வளவு அவசர அவசரமா அவங்க நடந்திருக்காங்க அப்படின்னு அதுவும் ஸ்டாண்டர்டா நான் வந்து இந்த ஒரு தனிப்பட்ட சம்பவமா நான் பார்க்கல சார். 2021 அப்புறமா டிஎம்கே வந்த பிறகு ஒரு வழக்கையும் அவங்க எப்படி கையாண்டிருக்காங்கிறத நீங்க பாருங்க, கரெக்டா புரியும் உங்களுக்கு. இதுதான் ஸ்டாண்டர்டா நடந்துகிட்டு இருக்குது. பர்கூர்ல என்சிசி கேம்ப்ல இருந்த மாணவிகளை அந்த என்சிசி பயிற்சியாளரே பாலியலுக்கு உட்படுத்தினார் அப்படிங்கிறது தெரியும். விஷயம் வந்த உடனே அவர் செத்து போயிட்டாரு, அவ அப்பாவும் செத்து போயிட்டான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எலிமினேட் பண்ணிடணும். அப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு அவங்க ஏதாவது கட்சியில திமுக ஏதாவது ஒரு டாப் லெவல்ல கணக்கு ஞானசேகரன் விஷயத்துல எப்படி சார் இவங்க எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க? யார் அந்த சார் அப்படிங்கிறது? எவ்வளவோ சார் இருந்திருக்கலாம், பிரபலங்கள் இருந்திருக்கலாம், அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கிற நிர்வாகிகள் இருந்திருக்கலாம், டாப் லெவல் ப்ரொஃபசர்ஸ் இருந்திருக்கலாம், யார் வேணாலும் இருந்திருக்கலாம் சார். ஞானசேகரன் தனியாக செயல்பட்டார். அவர் கூட கூட்டாளிகள் வேற யாரும் இல்லைன்னுட்டு வருண்குமார் தான் சொல்றாரு. முதல்ல வந்து சொல்லிவிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க 3 லேடிஸ் ஐபிஎஸ் போட்டு. அவங்களையும் இவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் உண்மை வெளிவராமல் பார்த்து கொண்டது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழகம் அமைதி பூங்கா இல்லை, குற்ற பூங்கா அப்படின்னுட்டு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்ன அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்னு சொன்னா, திருபுவனம் அஜித்குமாரனுடைய கொலைக்கு பிறகு இந்த காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயாச்சு. அதனால இந்த விஷயமும் ஒரு கண் துடைப்பாதான் நான் பாக்குறேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட தமிழ் நாளைக்கு இவங்களை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நிறுத்தி அவங்களுக்கு இந்த 3 பேரையும், அந்த பெண்ணும் அந்த பையனும் அடையாளம் காட்டினார்கள், இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நான் காவல்துறையை கண்டிப்பா வாழ்த்துவேன். இன்னொரு செஷன்ல நீங்க என்ன கூப்பிடுங்க, காவல்துறையை நான் கண்டிப்பா வாழ்த்துவேன். ஆனா எனக்கு இன்னைக்கு லெவல்ல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. தமிழக அரசு, தமிழக காவல்துறை யாரையோ காப்பாற்றுவதற்காக குற்றம் செய்யாதவர்களை பிடிச்சு உள்ள வைக்கிறது சாதாரண சமாச்சாரம். இதுதான் இந்த இதுல நடந்திருக்கு நான் பாக்குறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.